அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் லம்மாத் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் மக்காவுக்கு வருகை தராரு. இவர் மருத்துவம் செய்ததுனாலையும் மந்திரத்தினாலையும் பைத்தியக்காரங்களையும் நோயாளிகளையும் சிகிச்சை செய்யக்கூடியவராக இருக்கார். இவர் மக்காவுக்கு வந்த உடனே மக்காவில் ரசூல்லாவை பற்றி மக்கள்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பைத்தியக்கார அப்படின்னு. இதை இவர் கேட்ட உடனே அந்த மனுஷர் எங்கே இருக்கார், ஏன் மூலமாக இறைவன் அவருக்கு நிவாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. கேட்டவுடனேக்கு மக்கள்லாம் பெருமானாரை அடையாளம் காட்டி தராங்க. உடனே ரசூல்லாவை பார்க்க வராங்க. அவங்க மூஞ்சை பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஒரு ஒளி தெரியுது. அடியில் அம்மாத்து ஒரு செகண்ட் அசந்து போகிறாரு. வந்த வேலையை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி ரசூல்லாட்ட அம்மா சொல்கிறாரு, முகம்மதே, நான் காற்று மூலியமாக மந்திரம் செய்வேன், நிறைய பேரை நான் சிகிச்சை அளிச்சிருக்கேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மந்திர சக்தியத்தை அந்த மந்திர சக்தியை பற்றி சொல்கிறாரு. இது வரைக்கும் நான் யார் யாருக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் அவருடைய ஆற்றலை பற்றியும் பேசினார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோத்தையும் ரசூல்லா அமைதியோடு கேட்காங்க. இவர் ஒரு இறை நிராகரிப்பாளர் தானே அப்படின்னு ரசூல்லா நினைக்கல, அவ்வளோத்தையும் கேட்காங்க. செவிதாழ்த்தி கேட்டோன்னைக்கு இறுதியாக அந்த லம்மாத்து தன்னுடைய சுய பெருமையை ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. முடித்தோடனேக்கு ரசூல்லா அமைதியாக சொல்கிறாங்க, எல்லா புகழும் அல்லாவுக்கு தான், அவனை தான் நாங்கள் புகழ்வோம், அவன்கிட்ட தான் நாங்கள் உதவி தேடுவோம். அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவங்கள யார் வழிகெடுக்க முடியாது. அவன் யாரை வழிகேட்டில் விட்டானோ அவங்கள யாரும் நேர்வழி காட்டவும் முடியாது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான், அவன் தனிச்சவன், அவனுக்கு இணையே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இதனை கேட்ட மாத்திரத்தில் அந்த லம்மாத்து திடுக்கிட்டு போயிட்டார். இப்போது நீங்கள் சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வியப்போடு கேட்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை மறுபடியும் சொன்னோன்னைக்கு அப்போ லம்மா சொல்கிறாங்க, இரவின் மீது ஆணையா, எத்தனையோ குறி சொல்லக்கூடியவங்க, மந்திரவாதிங்க, சூனியக்காரங்க, கவிஞர்கள், இவங்களுடைய வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இது போன்ற ஒரு வார்த்தையை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கரத்தை நீட்டுங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்லேயே லம்மாத் அப்படிங்கிற அந்த மருத்துவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அடக்கி வாசித்தோம் அப்படின்னா ஆளலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பீத்தக்கூடாது, எதிராளிகளை குறைச்சி எடை போடக்கூடாது. ஒரு விதமான அடக்கம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட வேணும். இல்லை நம்மளை அடக்கிறதுக்கு ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா நியமனம் பண்ணிடுவான். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.